ஓம் சாய்ராம். பாபாவை அடைய பெரிய பூஜை தேவையா அல்லது எளிய சேவை போதுமா? அதாவது ஷீரடியில பாபாவுடைய அன்பையும் அருளையும் அதிகமாக பெற்ற குடும்பங்கள்ல ஒண்ணுதான் துக்காராம் சுதார் குடும்பம் அப்படின்னுட்டு. துக்காராம் சுதார் அப்படின்றவர் ஒரு தச்சர். மராத்தியில சுதார் அப்படின்னா தச்சர்னு அர்த்தம். அதனாலதான் பாபா அவரை சுதார் அப்படின்னு கூப்பிடுவாரு. பிற்காலத்துல அதுவே அவருடைய அடையாளமாவும் ஆச்சு. துக்காராமும் இன்னும் அவருடைய 2 சகோதரர்கள் கொண்டாஜி, கபாஜி அப்படின்றவங்க இந்த 3 பேரும் சேர்ந்து தான் துவாரகா மாயில நெறைய மரப்பணிகள் எல்லாம் செஞ்சாங்க. பாபாவுடைய மகா சமாதி வரைக்கும் துக்காராம் தினமும் மஸ்ஜித தொடச்சு சுத்தமா வச்சுப்பாரு. பாபாவுக்கு தேவையான சூடான தண்ணிய தயாரிச்சு அவர் முகம் கழுவறதுக்காக உதவி பண்ணவரும் இவர்தான். இப்படி இந்த மாதிரி சேவையெல்லாம் பாபா வேற யார்கிட்டயும் செய்ய அனுமதிக்கவே இல்ல. பாபா துக்காராம் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு. இந்த குடும்பத்தினுடைய மிகப்பெரிய சேவை என்ன அப்படின்னா, ஸ்ரீராம நவமி கொடி மாற்றும் திருவிழா. அதாவது ஒவ்வொரு வருஷமும் சுமார் 30 அடி நீளம் இருக்கிற காத்தி அப்படின்ற மூங்கில் கம்பத்தை அவங்க தயாரிக்கிறாங்க. அதுல கொடிகள் கட்டப்பட்டு ஊர்வலமா எடுத்துட்டு போகப்படுது. இந்த கொடி ஊர்வலம் அப்படின்றது ஷீரடியில ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட நடக்குது. கடைசியில அந்த கொடிகள் துவாரகாமாய் மஸ்ஜித் மேல ஏற்றப்படுது. இந்த புனித சேவை துக்காராம் குடும்பத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை. அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்தின் பெண்கள் செஞ்சுட்டு வர ஒரு அற்புதமான சேவை உதி சலித்தல். அதாவது பாபாவுடைய புனித உதிய ரொம்ப ஒரு நுண்ணிய பொடியா மாற்றணும். அப்பதான் அதை உட்கொள்ளவும் முடியும். அதை நம்ம நெத்தியில வச்சுக்கவும் முடியும் இல்லையா? அதனால இது ரொம்ப ஒரு கடினமான பணி. ஏன் அப்படின்னா, அந்த உதி தூள் இருக்கு இல்லையா? அது கண்லயும் மூக்குலயும் போற ஒரு அபாயம் இருந்தாலும், பாபாவுடைய அருளால அவங்க எந்த பாதிப்பும் இல்லாம இந்த சேவையை செஞ்சுட்டு வராங்க. பல ஆண்டுகள் துக்காராமுடைய மருமகள் பார்வதி பாய் இந்த சேவையை செஞ்சாங்க. இப்போ அவருடைய மருமகள் ருக்மணி அதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. பாபாவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நிவேத்தியம் இக்குடும்பத்தினருக்கு வழங்கப்படுது. அதை இன்னமும் அவங்க ரொம்ப ஒரு சந்தோஷமாவும் பெருமையாவும் ஏத்துக்கிறாங்க. ஆக இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, பெரிய பூஜைகள், பெரிய காணிக்கைகள் எதுவும் எனக்கு செய்ய தேவையில்ல. சின்ன சேவைகள்ல இருக்கிற உண்மையான பக்தியே என்னை அடையும் வழி அப்படின்றது தான் பாபா நமக்கு உணர்த்தும் பாடம். தன்னலமற்ற உழைப்பு கடவுளுடைய அருளை ஈர்க்கும் அப்படின்றதே துக்காராம் குடும்பத்தினர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம். நன்றி. ஜெய் சாய்ராம்.